Hello students, welcome back. Economics easy to win. Class 12th Macroeconomics. So last session we have discussed chapter 3 theories of employment and income. Particularly we have to discussed one of the topic types of unemployment. There are various types of unemployment we are discussed, isn't it? So in this session we have to move next new topic. Let us see one by one. Says law of market. Says law of market that the classical economist Jean Baptiste Say in the year of 1767 to 1832. So says JP says JP Say. So JP Say already you know that is that person is a classical economist, isn't it? ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அவருடைய பாட்டில் எந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கு லா ஆஃப் மார்க்கெட்டுடைய விதி. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ஓகேவா? சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் இஸ் த கோர் ஆஃப் கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேலைவாய்ப்பு அதோடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் வியூவில் முக்கியமாக ஒரு பங்கு யாருடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி சே. ஸோ ஜேபி சே அப்படின்றவர் யார்? ஹூ இஸ் ஜேபி சே? ஜேபி சே வாஸ் ஏ ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட் அண்ட் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ ஜேபி சே பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் மட்டும் கிடையாது, அண்ட் ஆல்சோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட் அண்டு ஆல்சோ அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ ஒரு தொழிலதிபர். ஸோ யார்? ஜேபி சே. ஸோ அவருடைய கோட்பாடு என்ன சொல்லியிருக்காரு? சந்தை விதி அப்படின்றது தான் லா ஆஃப் மார்க்கெட். என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாமா? அக்கார்டிங் டு ஜேபி சே, சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். ஸோ அப்படின்னா என்ன? அளிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும். அதுதான் அது சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். அதாவது மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் குட்ஸ். ஸோ அதனுடைய அந்த மெட்டீரியல்ஸ் அந்த பொருளுடைய தேவையை ஆட்டோமேட்டிக்கலியே என்ன ஆகுது? தேவையை உண்டு பண்ணுது அப்படின்றது தான் என்னது ஜேபி சே சொன்ன சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். ஹென்ஸ் there cannot be general overproduction or the problem unemployment in the economy. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, there cannot be general overproductions, அதிகப்படியான ப்ரொடக்ஷன்ஸ் உற்பத்தி பண்ணுறது கிடையாது. அந்த ஆர் த ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கனாமி. இவருடைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் மற்றும் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லை, அதாவது நிறுவனங்கள் பொறுத்தவரை அதாவது ஃபார்ம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரி உற்பத்தி செய்வதற்கு அதுக்கு ஏற்றவாறு என்னது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணுறோம்? ஊதியத்தை அளிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஊதியத்து மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க ஃபேமிலிஸ், அதாவது ஹவுஸ் ஹோல்டு, தென் அது மூலிமா கன்சப்ஷன். ஸோ இது எல்லாமே பொருட்கள்லாம் அவங்களால வாங்க முடியுது இல்லையா. ஸோ இதுதான். ஸோ அப்போ சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். சிம்பிளாக ஜேபிசே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேபர், ஒரு உழைப்பாளி பொறுத்த வரைக்கும் அவர் பெறுகிற வருமானம், அதாவது ஊதியம் இருக்கு இல்லையா, அந்த ஊதியத்தை கொண்டு ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அதுதான் வாங்குறாரு இல்லையா. ஸோ திரும்ப உற்பத்தி செய்த அனைத்தும் என்ன செய்யுது? சேல் ஆகிடுது. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் அப்படின்றத சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் ஷார்ட்,
This classical theory explained that a person receives his income from production, which is spent on the purchase of goods and services produced by others. அதாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, உற்பத்தியின் மூலமாக ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அதன் மூலியமாக வருவாய் தட் மீன்ஸ் ஏர்ன் பண்ணுறாரு இல்லையா. அண்ட் தென் அவருடைய சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் வேலை வாங்குறாங்க இல்லையா, அது வேலை வாங்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணுறாங்க, வேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியாக செலவு செய்கிறது. ஸோ ஃபைனலி ஃபார் த எக்கனாமி ஆஸ் ஏ ஹோல் தேர்ஃபோர் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஈக்குவல்ஸ் டோட்டல் இன்கம். ஸோ எக்கனாமியில் பொறுத்த வரைக்கும் முழுவதும் ஹோல் எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஈக்குவல் டோட்டல் இன்கம். ஸோ எவ்வளோ மொத்த உற்பத்திக்கு சமமாக எது இருக்க, மொத்த வருவாய். ஓகேவா, மொத்த வருவாய் இருக்குது அப்படின்றது தான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. த கிளாசிக்கல் தியரிஸ் எக்ஸ்பிளைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நியூ டாபிக் அசம்ஷன்ஸ் ஆஃப் த சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட். அந்த சேல்ஸ் லா அவருடைய அசம்ஷன், அதாவது எடுக்கோள்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் சூட்டபுளாக இருக்குது, அவர் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னென்னலாம் சொல்லியிருக்காரு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். No single buyer or seller of commodity or an input can affect price. ஒரு தனி பர்சன், அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் பொறுத்த வரைக்கும் வாங்குவோராக இருக்கலாம், அதாவது விற்பவராக கூட இருக்கலாம். இதனால் அவங்களுடைய இன்புட் இருக்கு இல்லையா, இன்புட் வந்து அவங்களுடைய அந்த பொருளுடைய விலையை வந்து சேஞ்ச் பண்ணுமா பார்த்தோன்னா இயலாது. ஸோ an input can affect ப்ரைஸ், விலையை மாற்ற முடியாது. ஒரு வாங்குவோராக இருந்தாலும் சரி, விற்பவராக இருந்தாலும் சரி. ஓகேவா. ஸோ an input can affect ப்ரைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு அசம்ஷன். செகண்ட், ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இவங்களுடைய கிளாசிக்கல் தியரி அசம்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய காலகட்டம் எந்த மாதிரியாக இருந்திருக்குன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை நிலை, முழு வேலை வந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர் வில் பி a perfect competition in labor and product market. There will be a perfect competition in labor and product market. Perfect competition பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be a perfect competition. அதாவது லேபர் அண்ட் ப்ராடக்ட்னா கமோடிட்டிஸ், குட்ஸ், இது எல்லாமே எப்படி காணப்படுதுன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட்னா என்னது, ஒரு நிறைவான ஒரு போட்டி நிலவுது அப்படின்றாங்க. ஓகேவா. த நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர் இஸ் வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த இடத்துல உங்களுடைய காலகட்டத்தில் உங்களுடைய அசம்ஷன்ஸில் நெக்ஸ்ட் பாயிண்டில் நம்ம பார்க்குறோம் தேர் இஸ் வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது வேஜ்னா என்னது, கூலிக்கும் மற்றும் ப்ரைஸும் எப்படி காணப்படுது, ரெண்டுத்துக்கும் ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மணி ஆக்ட் ஒன்லி ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மணி ஆக்ட்ஸ் ஒன்லி ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த இடத்துல பரிமாற்றம், அதாவது பரிவர்த்தனை செய்கிறாங்களே எது, தட் மீன்ஸ் பணத்தால் மட்டும்தான். ஒன்லி த்ரூ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எதை பயன்படுத்துகிறாங்க, மணி. ஓகேவா. பணத்தின் மூலியமாக மட்டும்தான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். த நெக்ஸ்ட்டு லாங் ரன் அனலைசஸ். இது வந்து நீண்ட காலத்திலுடைய அடிப்படையை பேஸ் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் நாட் ஷார்ட் ரன், இட் இஸ் த்ரூ லாங் ரன் பீரியட். ஸோ லாங் ரன் அனலைசஸ். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சம் ஆஃப் த
assumptions of the Say's law of market நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? So dear students, finally in this session we have discussed JP Say law of market. So JP Say's உடைய law of market அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்.